திருமணம்ங்கிறது இன்றைக்கி ரொம்ப கடினமான ஒரு விஷயமாகி போச்சு. ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் விவாகரத்து ஆயிடுச்சுன்னா மறு திருமணம் நடப்பது கடினமான விஷயமாக இருக்கிறது. அப்படின்னா எதுக்கு காரணம் அப்படின்னா, இன்றைக்கி திருமணங்கிறது ரொம்ப கடினமானதாகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யணும்னா பொருத்தம்ங்கிறது இருக்குல்ல, பொருத்தம் ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா கல்வி தகுதி பொருத்தம்ங்கிறது ஜாதகத்தை நான் சொல்லலை, கல்வி தகுதி. ஒரு இப்போ ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க, ஒரு 8வது படிக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியுமா? அப்போனா அவங்களுக்கு இடையில் பொருத்தங்கிறது இல்லாமல் போயிடும். அதனால் கல்வி தகுதியில் ஒரு பொருத்தம் வேண்டும். அப்புறம் சாதியில் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு சாதி பொருத்தம் தேவையாக இருக்கிறது. பொருளாதார சமத்துவம் தேவைப்படுகிறது. ஒருத்தர் கோடீஸ்வரர் ஒரு ஏழையை கல்யாணம் பண்ணிப்பாரா? ஒரு ஏழை கோடீஸ்வரர் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஒரு ஏழை பெண் கோடீஸ்வரர் ஆணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அல்லது ஏழை ஆண் கோடீஸ்வரர் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இருவரும் வேறு வேறு மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்தவர்கள், வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவர்கள். அதனால் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்புறம் அந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளணும்ல. ஒரு பொருளாதாரத்தில் அதிகமானவர்கள் வாழுகிற வாழ்க்கையை கோடீஸ்வரர்கள் வாழுகிற வாழ்க்கையை எதிர்கொள்ளணும். அது பொருளாதார பொருத்தம் தேவைப்படுகிறது, கல்வி பொருத்தம் தேவைப்படுகிறது. அப்புறம் தொழில் பொருத்தம், வருமான பொருத்தம். ஒருத்தர் 10,000 வாங்குறாரு அப்படின்னா மனைவி 10,000 வாங்கினான்னா கணவன் 80,000 வாங்கினான்னா அங்கே பொருத்தம் இல்லாமல் போயிடுது. அதனால் திருமணம் பண்ணும்போது அவங்க காதலிக்கிறவங்க இதெல்லாம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி பொருத்தத்தெல்லாம் பார்த்து தான் காதலிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா பொருளாதார பொருத்தத்தை பார்க்கணும், கல்வி பொருத்தத்தை பார்க்கணும். அப்புறம் தொழில் பொருத்தம், சம்பாத்திய பொருத்தம், பணத்தை சம்பாத்திய பொருத்தம். அப்புறம் சாதியில் நம்பிக்கை உள்ளவங்க சாதி பொருத்தத்தை பார்க்குறாங்க, மதத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் மத பொருத்தத்தையும் பார்க்குறாங்க. இதெல்லாம் கடந்து அப்புறம் வயது பொருத்தம். இதெல்லாம் அமைஞ்சு அந்த வயசும் ஓரளவுக்கு இணையாக இருக்கணும். இப்படியெல்லாம் அமைஞ்சு இப்படியெல்லாம் தான் ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இத்தனை பொருத்தத்தை கடந்து தான் இங்கே ஒரு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. அப்போது திருமணங்கிறது கஷ்டமாக போனதுக்கு காரணமே இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் காரணம். அப்போது திருமணங்கிறது நீங்கள் இவ்வளோ பொருத்தம் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு திருமணமே நடக்கும். அப்படிங்கும்போது மறுமணம் என்பது ஏன் இங்கே அதிகமாக நடப்பதில்லை? ஒரு திருமணம் விவாகரத்தாகிவிட்டால், அது ஒரு பெண் கணவனை இழந்து விட்டாலோ, ஒரு கணவன் தனது மனைவியை இழந்து விட்டாலோ, அதன் பிறகு திருமணம் என்பது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை கடந்து ஒரு பொருத்தமானவரை தேட வேண்டும். அது கிடைக்குமா? அதுவும் 2வது திருமணம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்க வாய்ப்பு இல்லை. அது முதல் திருமணமே இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படித்து முடித்தா தான் வேலை, படித்து முடிச்சிருக்கணும், சாதி பொருத்தம் இருக்கணும், பொருளாதார பொருத்தம் இருக்கணும், கல்வி பொருத்தம் இருக்கணும், தொழில் பொருத்தம் இருக்கணும், சம்பாத்திய பொருத்தம் இருக்கணும், மத பொருத்தம் இருக்கணும், மதத்தில் இப்படி அது மத பொருத்தம், இப்படி ஏகப்பட்ட தடைகளை தாண்டி ஏற்றத்தாழ்வுகள் மிகப்பெரிய தடைகள். இதை தாண்டி தான் ஒரு திருமணம் என்பது நிச்சயிக்கப்படுகிறது. இங்கே ஒரு காதலிக்கும் போதே அதெல்லாம் பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பொருத்தத்தெல்லாம் பார்த்து தான் காதலிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதனால தான் இங்கே திருமணங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே நீங்கள் 2040க்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிந்துவிடும். ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிந்துவிடும். அதன் பிறகு பணம், காசு இதெல்லாம் நடைமுறை, இந்த பணம்ங்கிற நடைமுறையெல்லாம் இல்லாமல் போயிடும். 2040க்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும். அங்கே பணங்கிற நடைமுறை கிடையாது. கல்வி, புத்தகங்கள், கல்வி அறிவுங்கிறது வேறு, புத்தகம் சார்ந்த கல்வி அறிவு கிடையாது. புத்தகங்களை யாரும் படிக்க மாட்டாங்க. கணினி அறிவு கிடையாது, மின்சாரம் கிடையாது. மக்கள் எல்லாரும் விவசாயத்தை தான் பார்க்க போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரே அளவு விளைநிலம், பொது உடைமை நடைமுறைப்படி மக்கள் வாழ்வார்களே. ஆனால் அனைவருக்கும் ஒரே அளவு விளைநிலம் தான் கொடுக்கப்படும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக விளைநிலம் கொடுக்கப்படும். ஒவ்வொருவருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம். இதில் கூடுதல் குறைவு யாருக்குமே கிடையாது. அப்புறம் பணங்காசுங்கிறது அங்கே கிடையாது. அதனால் சாதி மதம் என்கிற பேதம் கிடையாது. அங்கே சாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. இது மதம் எல்லாமே சாதி பொருளாதார ஏற்றத்தாழ்வை அடிப்படையாக கொண்டது தான். சாதி உணர்வு என்பது ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வை அடிப்படையாக கொண்டு உருவாகிற உணர்வு தான் சாதி உணர்வு. அதனால் மதம் என்பது அது வியாபாரத்தை, பணம் காசு சம்பாதிப்பதற்கான ஒரு வழி. மதம் என்பது அது ஒரு வியாபார நிறுவனம், அவ்வளோதான். அப்போ பணம் காசு என்கிற நடைமுறை இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மதம் என்பது இயல்பாகவே செத்துப்போன ஒரு சமாச்சாரம் தான். அப்புறம் சாதிங்கிறதும் ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வை அடிப்படையாக கொண்டு தான் அது கட்டமைக்கப்படுகிறது. அந்த சாதி நம்பிக்கை கட்டமைக்கப்படுகிறது. உயர்ந்த சாதி என்பது பொருளாதாரத்தில் உயர்வானவர்கள், அவர்கள் உயர்ந்த சாதி என்றும், தாழ்ந்த சாதி என்பது பொருளாதாரத்தில் நீங்கள் தாழ்வாக இருக்கிறது என்றால் நீங்கள் தாழ்ந்த சாதி, பொருளாதாரத்தில் உங்களை உயர்த்தி கொள்ள முடியும் என்றால் நீங்கள் உயர்ந்த சாதியாக ஆகிவிடுவீர்கள். அதனால் சாதிங்கிறதும் ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு உங்களுக்கு பணம் காசுங்கிற நடைமுறை கிடையாது, வியாபாரம் கிடையாது, விற்பனை கிடையாது, மின்சாரம் கிடையாது. எல்லாருமே விவசாய நிலத்தில் தான் வேலை வைப்பாங்க. விவசாய நிலத்தில் தான் தங்களுக்கு தேவையான அவரவர்கள் உணவு தேவை அவரவர்களை பூர்த்தி செய்வார்கள். அவரவர் தேவைகள் அனைத்தையும் அவரவர்களை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் பூர்த்தி செய்ய மாட்டாங்க.
அதனால் இப்படிப்பட்ட ஒரு சமத்துவம் பொது உடைமை நடைமுறைப்படி சமத்துவமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் வந்து அங்கே வந்து திருமணம் என்பது எளிதாக நிச்சயிக்கப்படும். ஏன்னா அங்கே வந்து ஏற்றத்தாழ்வு சாதி கிடையாது, மதம் கிடையாது, சாதி பொருத்தம் தேவையில்லை, மத பொருத்தம் தேவையில்லை, அப்புறம் வந்து பொருளாதார பொருத்தம் தேவையில்லை, அனைவருக்கும் ஒரே அளவு நிலம்தான் விளை நிலம் கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா பொருளாதாரமும் அனைவருக்கும் சமமாக இருக்கிறது. அப்புறம் வந்து கல்வி தகுதி அங்கே கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது. அதனால் வந்து கல்வி தகுதியும் வந்து கல்வி தகுதிங்கிறது புத்தக கல்வி தகுதி. ஆனால் எல்லோரும் கல்விங்கிறது இயற்கையான கல்வின்னு ஒன்று இருக்குது. நாம் கற்றுக்கொள்கிற அந்த வழக்கம் இருக்குல்ல, இயற்கையாகவே வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்கிற அந்த பண்பு இருக்குல்ல, அதுதான் இயற்கையான கல்வி. புத்தக கல்வி என்பது புத்தகம் படிப்பது மட்டும்தான் கல்வி. பள்ளிக்கூடத்துக்கு போகிற வரைக்கும் தான் நம்ம கல்வி கற்றோம். அதன் பிறகு நிறைய பேர் கல்வி கற்றுக்க மறந்துட்டாங்க, தெரியாமல் இருக்காங்க. அப்படிப்பட்ட கல்வி அங்கே கிடையாது. அதனால் கல்வி பொருத்தம் அங்கே தேவையில்லை. அங்கு அது மாதிரி தொழில் பொருத்தம், எல்லாருமே விவசாய நிலத்தில் தான் வேலை பார்க்குறாங்க. இப்போ இன்ஜினியர் பொண்ணை தான் தேடுவார், டாக்டர் பையனை தான் தேடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தொழில் பொருத்தம் இருந்தால் தான் கல்யாணமே காதலே நடக்குது. ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு அங்கே தொழில் பொருத்தம் தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே விவசாய நிலத்தில் தான் வேலை பார்க்க போகிறாங்க. அது மாதிரி தொழில் பொருத்தம் தேவையில்லை, பொருளாதார பொருத்தம் தேவையில்லை. எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் தான் கொடுக்கப்படுகிறது. சாதி என்பது அங்கே கிடையாது, மதம் என்பது கிடையாது. எல்லாருமே விவசாயம் தொழிலை அடிப்படையாக கொண்டு தானே ஒரு சாதி என்பது உருவானது. தொழில் தானே உங்களுடைய பொருளாதார உயர்வு ஏற்றத்தாழ்வுகளை தீர்மானிக்கிறது. அப்படிங்கும்போது அனைவருமே ஒரே தொழில் தான் பார்க்குறாங்க. எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அனைவருமே ஒரே தொழில் தான் பார்க்குறாங்க. விவசாயம் என்கிற அந்த ஒரு தொழில் தான் பார்க்குறாங்க. அனைவருக்கும் 2 ஏக்கர் நிலம் தான். ஒருத்தருக்கு 10 ஏக்கர் நிலம், ஒருத்தருக்கு 2 ஏக்கர் நிலம், ஒருத்தருக்கு விவசாய நிலமே இல்லை அப்படிங்கிற நிலமெல்லாம் அங்கே கிடையாது. 2 ஏக்கருக்கு மேலே யாருக்கும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம். அப்புறம் வேலை செய்கிற நேரமும் 3 மணி நேரம் தான். அதனால் திறமையிலையும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஏன்னா ரொம்ப திறமை இருக்குது, இவர் சூப்பராக விவசாயம் பண்ணுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு 18 மணி நேரம் 10 மணி நேரம் விவசாயமே பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் அவருடைய திறமை அதிகரிக்குது. இவனுக்கே விவசாயத்தில் திறமை குறைவாக இருக்குன்னா அவன் 3 மணி நேரம் தாங்க விவசாய நேரத்துலேயே வேலை பார்ப்பான். அதனால் அவனுடைய திறமை குறைவாக இருக்கும். அப்போது திறமையும் நம்ம வந்து திறமை பொருத்தமும் தேவையாக இருக்கிறது. திருமணத்திற்கு திறமை பொருத்தமும் தேவையாக இருக்குது. அப்போ திறமையிலையும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அப்படின்னா அனைவரும் 3 மணி நேரத்துக்கு மேலே விவசாய நேரத்தில் வேலை பார்க்கக்கூடாது. அப்போ இதன் மூலம் விவசாய தொழிலை செய்வதற்கான அந்த திருமண பொருத்தம் இருக்குல்ல, அது சமமாக இருக்கிறது அனைவருக்கும் அங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். இப்படி திருமணத்திற்கு தடையாக இருக்கிற நிறைய ஏற்றத்தாழ்வுகள் அங்கு இல்லை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் திருமணம் செய்து கொள்வதற்கு, காதலிப்பதற்கு எது தடையாக இருக்குன்னா ஏற்றத்தாழ்வுகள் தான். இந்த மாதிரி பொருளாதார பொருத்தம், மத பொருத்தம், சாதி பொருத்தம், அப்புறம் வந்து கல்வி பொருத்தம், தொழில் பொருத்தம், இப்படி இது போன்ற பொருத்தங்கள் தான். அப்புறம் வந்து மொழி பொருத்தம் கண்டிப்பாக தேவை. காதலிப்பதற்கு மொழி என்பது தேவை. அதனால் வந்து இவ்வளோ பொருத்தங்களை கடந்து தான் ஒரு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது, ஒரு காதல் நிச்சயிக்கப்படுகிறது. ஆனால் இந்த மாதிரியான நிறைய தடைகள் வந்து கல்வி பொருத்தம், தொழில் பொருத்தம், பொருளாதார பொருத்தம், மத பொருத்தம், சாதி பொருத்தம், இந்த பொருத்தங்கள்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தேவையே இல்லை. அங்குள்ள மக்களுக்கு சாதி இல்லை, மத நம்பிக்கை இல்லை, பள்ளி கல்வி என்பது இல்லை, தொழில் வேறுபாடு கிடையாது. எல்லாருமே விவசாய தொழில் தான் பார்க்குறாங்க. இப்படி சமத்துவம் நிறைந்த ஒரு எல்லாருக்கும் ஒரு அதனால என்ன ஆகுதுன்னா ஒருத்தருக்கு பொண்ணு கிடைக்கிறது ஈஸி, ஒருத்தருக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது ஈஸி. இன்றைக்கி நீங்கள் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடுறீங்க அப்படின்னா அவள் வந்து மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, பிகாமா, இன்ஜினியரா, அப்போ இன்ஜினியர் பொண்ணை தான் நீங்கள் தேடுவீங்க. அப்போ ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே எல்லாருமே விவசாயம் தான் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் எந்த பொண்ணை வேணாலும் அந்த வயசோட பொருந்தி போச்சுன்னா வயது பொருத்தம் தேவையாக இருக்கிறது. அந்த வயசோட 20 வயசு பையனுக்கு 22 வயசுக்குள்ள ஒரு 18 வயசுக்கு மேலே ஒரு பொண்ணை தேடுறீங்க அப்படின்னா அது 20 வயசு பையனுக்கு தேடுறீங்க அப்படின்னா எல்லாருமே விவசாயம் தான் பண்ண தேடுற அந்த 18 வயசுக்கு மேலே 20 வயசு 22 வயசு கீழே இந்த மாதிரி ஒரு பொண்ணை தேடுறீங்கன்னா அந்த பொண்ணு கிடைக்கிறது ஈஸி. ஏன்னா எல்லாருமே ஒரே தொழில் தான் பார்க்குறாங்க, சாதி கிடையாது, மதம் கிடையாது அங்கே. அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனிதர்கள் திருமண உறவு என்பது எளிதாக நிச்சயிக்கப்படும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஏகப்பட்ட தடைகளை தாண்டி, ஏகப்பட்ட பொருத்தங்களை தாண்டி தான் வந்து ஒரு காதல் திருமணம் என்பது நிச்சயிக்கப்படுகிறது. கல்வி பொருத்தம், தொழில் பொருத்தம், சாதி பொருத்தம், மத பொருத்தம், பொருளாதார பொருத்தம், ஏழை பணக்கார இந்த பொருத்தம், இதெல்லாம் தாண்டி தான் தொழில் பொருத்தம், இதெல்லாம் தாண்டி தான் ஒரு திருமணத்தை வந்து காதல் என்பது நிச்சயிக்கப்படுகிறது. ஆனால் இது போன்ற பொருத்தங்கள், நிறைய பொருத்தங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தேவையில்லை. அதனால் அங்கு திருமணம் என்பது எளிதாக நிச்சயிக்கப்படுகிறது. ரொம்ப எளிதாக ஒரு ஆணுக்கு பெண் கிடைப்பதும், பெண்ணிற்கு ஆண் துணை கிடைப்பதும் ரொம்ப எளிதானது. அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் துணை இல்லாமல் வாழ மாட்டார்கள். இங்கே நிறைய பேர் தனியாக வாழ்கிறதுக்கு என்ன காரணம்னா ஒரு பொருத்தமான துணை இல்லை, அப்புறம் கருத்து வேறுபாடு வேறு.
ஒருத்தருடைய கருத்து வேறுபாடு, ஒருத்தருக்கு கருத்து வேறு மாதிரியே இருக்குது, இன்னொருத்தருக்கு கருத்து வேறு மாதிரி இருக்குது. ஒருத்தருக்கு எனக்கு வந்து வன்முறையில் நம்பிக்கை இல்லை, இன்னொருத்தருக்கு வன்முறையில் நம்பிக்கை. ஒருத்தர் மாமிசம் சாப்பிடுகிறார், இன்னொருத்தர் மாமிசம் சாப்பிடுவதில்லை. ஒரு பெண் வந்து மாமிசம் சாப்பிடுவதில்லைன்னா அவள் என்ன பண்ணுறா, தனக்கு மாமிசம் சாப்பிடாத ஒரு கணவன் தான் தேவை அப்படின்னு அவள் எதிர்பார்க்குறா. அப்போது இந்த மாதிரி உணவு பொருத்தம் வேறு இருக்குது, திருமணத்திற்கு உணவு பொருத்தம் வேறு இருக்குது. ஆனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னே ஊர் நிர்வாகமே கட்டுப்போட்டு படிச்சிருக்கோம். இஷ்டப்படிலாம் நீ அது உன்னுடைய விருப்பம்லாம் விட்டுட்டு இருக்காது. நீ மாமிசம் சாப்பிடக்கூடாது, ஊர் கூடி ஒரு முடிவு எடுத்துருவாங்க. நீ மாமிசம் சாப்பிடக்கூடாது, ஒரு உயிரை வந்து கொல்லக்கூடாது. ஒரு ஆட்டையோ நீ சாப்பிட்ற ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு உயிரை நீ ஆட்டை கொல்லுவியா, ஒரு மாட்டையும் கொல்லுவியா, நீ ஒரு கோழியை கொல்லுவியா, அதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் என்ன உணவு முறை இருக்கோ அது ஊர் கூடி ஒன்றாக சேர்ந்து முடிவெடுத்து தான் அதை பின்பற்றுவாங்க. உன் விருப்பத்துக்கு உணவு எனது உரிமை, அது எனக்கு தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்றும் அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் அங்கே உணவு பொருத்தமும் இருக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் மாமிசம் சாப்பிட்றவங்க மாமிசம் சாப்பிடாதவங்கள கல்யாணம் பண்ண மாட்டாங்க, மாமிசம் சாப்பிடாதவங்க மாமிசம் சாப்பிட்றவங்கள கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆக உணவு பொருத்தம் தேவையாக இருக்கும். உணவு பொருத்தம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்புறம் கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை, ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை இருக்கும், இன்னொருத்தர் கடவுள் நம்பிக்கை இருக்காது. இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் சண்டை தான் வரும். அதனால் கருத்து பொருத்தம் வேறு தேவையாக இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் கருத்து பொருத்தம், உணவு பொருத்தம், கல்வி பொருத்தம், மத பொருத்தம், சாதி பொருத்தம், பொருளாதார பொருத்தம், தொழில் பொருத்தம், அப்புறம் வந்து நோய் இருக்கக்கூடாது, ஆரோக்கிய பொருத்தம். நோய் இல்லாதவங்களே இப்போ குறைவாக இருக்காங்க. உடம்புல ஏதாவது பாதிப்பு இருக்காப்பா, நோய் இருக்காப்பா, நோய் இருக்காமா உனக்கு, எனக்கு ஆஸ்மா தாங்க இருக்குது, வீசிங் இல்லை ஆஸ்மா தான் இருக்குது, அல்லது புற்றுநோய் தான் இப்போ வர்ற மாதிரி லைட்டாக வருது, அது ஆரம்பத்திலே சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரினாக்கா அப்போ வேண்டாம் அப்படின்றவாங்க. அப்போது ஆரோக்கியமாகவும் இருக்கணும், ஆரோக்கிய பொருத்தமும் தேவையாக இருக்கிறது. இப்படி பல பொருத்தங்களை கடந்து தான் இங்கே ஒரு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. ஆனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து நோய்களே இல்லை, அது மாதிரி குற்றங்களும் இல்லை. அங்கே வந்து எல்லோரும் ஒரே மாதிரியான உணவு முறை கடைபிடிக்கிறாங்க. அதனால் உணவு பொருத்தம் என்பது அனைவருமே ஒரே மாதிரியான உணவு பொருத்தத்தோடு இருக்கிறாங்க. அது மாதிரி நோய்களும் அங்கே இருக்க, எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்காங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து அங்கே வந்து பிஏ, பிகாம், எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிப்பெல்லாம் கிடையாது, பள்ளிக்கூடங்கள்லாம் கிடையாது. அதனால் திருமணம் என்பது அந்தந்த வயசு பிடிச்சிருக்கா ஈஸியாக கல்யாணம் நடக்கிறதுக்கு அங்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து வாய்ப்பு குறைவு. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஒரு கல்யாணம் நடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் ஒரு கல்யாணம் விவாகரத்தில் முடிவடைந்து விட்டால் மறு திருமணம் நடப்பது ரொம்ப முதல் திருமணம் நடப்பதே ரொம்ப கஷ்டம். இவ்வளோ பொருத்தங்களை கடந்து தான் முதல் திருமணம் நடக்கும். ரெண்டாவது திருமணம் நடக்கிறதுங்கிறது இன்னும் கஷ்டம். இந்த லட்சணத்தில் செவ்வாய் தோஷம் அப்படின்லாம் சொல்கிறானுங்க. இவ்வளோ பொருத்தங்களை கடந்து தான் ஒரு கல்யாணம் பண்ணுறேன். இதில் வேற இவனு வந்து இந்த பாப்பார பசங்க என்ன பண்ணுறான்னு செவ்வாய் தோஷம்னு ஒன்று உருவாக்கி வச்சு, ஜாதகம்னு ஒன்று உருவாக்கி, ஜாதக பொருத்தம்னு வேறு இருக்கிற பொருத்தம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இவன் ஜாதக பொருத்தத்தை வேறு உள்ள நுழைக்கிறான். இவன் பிழைக்கணுங்கிறக்காக, இவன் சாப்பிடணும், அதை வச்சு இவன் சாப்பிடணுங்கிறக்காக எரியிற தீயில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இவன் ஒரு பொருத்தத்தை இந்த பாருங்கள் இதையும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறான். இதுக்கும் மதிப்பு கொடுங்க, அப்போ தான் நாங்கள் இதை வச்சு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு ஜாதக பொருத்தத்தை உள்ள நுழைக்கிறான். அப்படி 78 பொருத்தத்தை கடந்து தான் இங்கே ஒரு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு வருகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து உங்களுக்கு ஜாதக பொருத்தம் தேவையில்லை, கல்வி பொருத்தம் தேவையில்லை, தொழில் பொருத்தம் தேவையில்லை, அப்புறம் வந்து பொருளாதார பொருத்தம் தேவையில்லை, மத பொருத்தம் தேவையில்லை, அப்புறம் வந்து சாதி பொருத்தம் தேவையில்லை, அங்கே சாதி இல்லை, நிற பொருத்தம். இன்னொரு பொருத்தம் பாருங்கள், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நிற பொருத்தம். கருப்பாக இருக்கிறவங்க தெரியும், வெள்ளையாக இருக்கவங்கள தேடுவாங்க. வெண்மை நிற மோகமாக அடிப்படையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு பகுதியில் வாழ்கிறவங்க அனைவரும் ஒரே மாதிரியான நிறத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் குடிசையில் தான் வாழ போகிறாங்க. எளிமையாக இயற்கையோடு இணைந்து விவசாய தொழில் செய்து வேலை செய்கிறவர்கள். அதனால் நீங்கள் வந்து ஒருத்தர் வெள்ளையாவோ இன்னொருத்தர் வந்து கருப்பாவோ இருக்க முடியாது. எல்லோரும் ஒரே நிறத்தோடு தான் வாழ வேண்டும். ஏன்னா வந்து எல்லாருமே இயற்கையோடு கலந்து வாழ்கிறார்கள். அதனால் எல்லாருமே வந்து அந்த இயற்கைக்குன்னு ஒரு நிறம் இருக்கும், அந்த நிறத்திற்கு எல்லாருமே வந்துடுவாங்க. நீங்கள் ஏன் இன்றைக்கி வெள்ளையாக இருக்காங்க, ஒருத்தர் வெள்ளையாக இருக்காங்க, ஒருத்தர் கருப்பாக இருக்காங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கருப்பாக இருக்கிறவங்க வந்து நல்ல வெயிலில் வந்து விவசாய நிலத்தில் வேலை பார்ப்பாங்க, வெயிலோடு கலந்து இயற்கையோடு கலந்து அவங்க வாழ்வாங்க. அதனால அவங்க கருப்பாயிடுவாங்க. அது வெள்ளையாக இருக்கிறவங்க நிழல்லே இருப்பாங்க, இந்த மாதிரி நிலத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க, இயற்கையோடு கலந்து வேலை செய்ய மாட்டாங்க, எப்போவும் நிழல்லே இருப்பாங்க, எப்போவும் ஏசி ரூம் இந்த மாதிரி தான் இன்னும் நல்ல வெள்ளையாயிடலாம்.
ஒரு தான் வாழ்கிற ஒரு இயற்கை சூழ்நிலைக்கு, தட்பவெப்பநிலைக்கு எதிரான மனநிலையோடு தான் வந்து ஒரு இடத்துல வசிக்கிறாங்கன்னா இது தன்னுடையதல்ல, தன்னுடையது வந்து எங்கேயோ இருக்குது. இப்போ வந்து முஸ்லீம்லாம் ஏன் வெள்ளையாக இருக்காங்கன்னா, அவங்க வந்து தனது தாய் பூமியாக என்ன நினைக்கிறாங்கன்னா அரேபிய பூமியை தான் நினைக்கிறாங்க. அதுதான் தனது தாய் பூமி, தனது விருப்பம் அப்படின்னு நினச்சி அதனால அவங்க வெள்ளையாயிடுறாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து இந்த பூமியை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வெயில், இந்த பூமி, இந்த நிலம், இதெல்லாம் வந்து அவங்க எதிராக நினைப்பாங்க. அதிகமாக விவசாயமும் அதிகமாக பண்ண மாட்டாங்க இஸ்லாமியர்கள். அது மாதிரி பார்ப்பனர்களும் பார்த்திங்கன்னா அவங்களும் விவசாயம் பண்ண மாட்டாங்க. இந்த பூமியை வந்து எதிராக நினைப்பாங்க, அந்நிய பூமியாக நினைப்பாங்க. தனக்கு அந்நியமானது, தனக்கு சொந்தமானதுலாம் நினைக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற மொழியாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற மண், இதெல்லாம் உழைப்பு, வெப்பநிலை, வாழ்க்கை முறை மற்றவர்களோடு இணைய மாட்டாங்க. அதனால தான் அவர்கள் வெள்ளையாகிறாங்க. மற்றவர்களோடு நீங்கள் எளிதாக கலந்து விட்டால் இந்த நிலத்துக்குன்னு ஒரு நிறம் இருக்குது, இந்த தமிழ் மண்ணுக்குன்னு ஒரு நிறம் இருக்குது, அந்த நிறத்துக்கு வந்துடுவீங்க. அது மாதிரி ஏன் வந்து தன்னை அந்நியப்படுத்திக் கொள்வதில் இவர்கள் தீவிரமாக இருப்பார்கள். இந்த மண்ணிலிருந்து தங்களை அந்நியப்படுத்திக் கொள்வதில் இந்த இஸ்லாமியர்களும் சரி, பிராமணர்களும் சரி ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அதன் மூலம்தான் அவர்களது வெள்ளை நிறம் என்பது கட்டமைக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது, பராமரிக்கப்படுகிறது. வெள்ளை நிறம் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. வெள்ளை நிறம் தான் இங்கு வியந்து பார்க்கப்படுகிறது. உயர்வான கருப்பு நிறம் தாழ்வாக பார்க்கப்படுகிறது. அதனால் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை. வெள்ளையாக இருந்து விட்டாலே 4 பேர் பார்க்குறாங்க. நீ பெருசாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, பெரிய நல்ல செயல்கள் செய்யணும், நல்ல பண்புகளை உருவாக்கி கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. நீ வெள்ளையாக இருந்துட்டாலே உன்னை பார்ப்பாங்க 4 பேர். நீ தெருவில் நடந்து போனாலே போதும், உன்னை 4 பேர் பார்ப்பாங்க. அது அவர்களுக்கு ஊக்கமாக இருக்கிறது, உற்சாகமாக இருக்கிறது. விழிப்போடு வாழ்வதற்கு அந்த வெள்ளை நிறம் உதவியாக இருக்கிறது. கருப்பாக பிறந்து விட்டால் தாழ்வு தான், யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்மளை ஏன் மற்றவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை அது வந்து விடுகிறது. அதனால் வந்து நிற பொருத்தம் என்பது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் தேவைப்படுகிறது. நிற பொருத்தம், சாதி பொருத்தம், கல்வி பொருத்தம், தொழில் பொருத்தம், மத பொருத்தம், பொருளாதார பொருத்தம், அப்புறம் வந்து இப்படி ஏகப்பட்ட பொருத்தங்கள், ஜாதக பொருத்தம், இப்படி ஏகப்பட்ட பொருத்தங்களை கடந்து தான் ஒரு திருமணமும் காதலும் நிச்சயிக்கப்படுகிறது. அதனால தான் இங்கே திருமணம் நடப்பதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ முதல் திருமணம் நடப்பதே கஷ்டமாக இருக்குது. முதல் திருமணம் விவகாரத்தை ஆயிடுச்சுனாக்கா அது வந்து 2வது திருமணத்துக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இங்கே இருக்குது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே உள்ள மக்கள் அனைவரும் இயற்கையோடு கலந்து வாழ்கிறவர்கள். ஒரு பகுதியில் ஒரு நிறம் இருக்குது அப்படின்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லாருமே வந்து கருப்பாக தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் வசிக்கிறவங்க, தமிழ்நாட்டின் நிறம் வந்து கருப்பு தான். அதனால் அவர்கள் இயற்கையோடு கலந்து வாடும்போது அவர்களுடைய நிறம் மீட்டமைக்கப்படும். எப்படின்னாக்கா இப்போ வெள்ளையாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய வாரிசுகள் 2040க்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நம்ம போயிடுவோம். எல்லாருமே விவசாயம் தான் பண்ணணும். நீ வந்து பணக்காரன், ஏழை, இன்றைக்கி நிறைய லட்சாதிபதி, கோடீஸ்வரர் யாராக இருந்தாலும் சரி 2040க்கு பிறகு எல்லோரும் விவசாயம் தான் பண்ணியாகணும். ஏன்னா பணம் காசு அங்கே மதிப்பு கிடையாது, தங்கத்துக்கு மதிப்பு கிடையாது. அப்படிங்கிறனால எல்லாருமே அவரவர்கள் உணவு தேவைக்கு அவரவர்களை உழைக்க வேண்டும். நிலத்தில் இறங்கி அவர்கள் இயற்கையோடு கலந்து உழைக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த இயற்கைக்குன்னு ஒரு நிறம் இருக்குது, அந்த நிறத்தை அவர்கள் அடைவார்கள். இயற்கை தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நிறம், அது கருப்பு நிறம் தான். தமிழர்களின் நிறம் கருப்பு தான், அந்த நிறத்தை அவர்கள் அடைவார்கள். அது வந்து வெள்ளையாக இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது வந்து இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, பிராமணர்களாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து இன்னும் பணக்காரங்க நிறைய பேர் வெள்ளையாக மாறிக்கிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாருமே கருப்பாக மாறிடுவாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லாருமே கருப்பாக மாறி விடுவார்கள். ஒரே நிறம் தான் இருக்கும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து தமிழ்நாட்டில் ஒரே நிறம் இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் அவங்களுக்கு ஒரு நிறம், அவங்க வந்து வெள்ளையாக தான் இருப்பாங்க. அந்த நிறத்தின்படி அவர்கள் அந்த இயற்கையோடு கலந்து வாழும்போது அங்குள்ள அனைவருமே வெள்ளையாக தான் இருப்பாங்க. இப்போ வந்து ஜப்பான்காரங்க பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரே மாதிரியான நிறத்தில் தான் இருப்பாங்க. அது அந்த மண்ணிற்கான நிறம். அது மாதிரி ஆப்பிரிக்காவில் இருந்தால் அவங்க கருப்பாக தான் இருப்பாங்க, அது அந்த மண்ணிற்கான நிறம். அது மாதிரி அமெரிக்காவில் இருக்காங்கன்னா அவங்க அந்த மண்ணிற்குன்னு ஒரு நிறம் இருக்குது. அந்த செவ்விந்தியர்கள், அந்த செவ்விந்தியர்கள், அந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள், அவர்களுடைய நிறம் தான் அந்த அமெரிக்காவுக்கான நிறம். அந்த நிறம் தான் அவர்களுக்கு வரும். இயற்கையுடைய 2040க்கு பிறகு அமெரிக்காவில் வாழ்கிறவர்கள் என்ன நிறத்தில் இருப்பார்கள் என்றால், அங்கே இருக்கிற அந்த பூர்வகுடி மக்கள் இருக்காங்களே, பூர்வகுடி மக்கள் நம்ம சொல்கிறோம்ல, ஒரு 300, 400, 500 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வாழ்ந்த மக்களுடைய நிறம் என்னவோ அதுதான் அந்த அமெரிக்க மக்களின் நிறமாக அது மாறும். அது மாதிரி வந்து ஆப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா, ஆப்பிரிக்க மக்களோட நிறம் என்ன தெரியும்? ஆப்பிரிக்க மக்கள் வந்து கருப்பாக இருப்பாங்க, அது ஓகே. அதுமாதிரி ஆஸ்திரேலியா அது கருப்பாக தான் இருப்பாங்க. அப்போ ஆப்பிரிக்க மக்களும் எப்போதும் கருப்பாக தான் இருப்பாங்க 2040க்கு பிறகு.
இயற்கையோடு இணைந்து இயற்கையோடு கலந்து வாழும்போது அந்த நிலத்துக்குன்னு ஒரு நிறம் இருக்குது, அந்த நிறத்தை தான் அடைவார்கள். அது மாதிரி ஆஸ்திரேலியர்கள் இருக்காங்களா, அவங்க வெள்ளையாக இருக்காங்க. ஆனால் அது உண்மையானதே கிடையாது. ஏன்னா ஆஸ்திரேலியர்கள் வந்து அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க கருப்பாக தான் இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரி தான் இருப்பாங்க. மூக்கு வந்து தடியாக இருக்கும், உருட்டையாக குண்டாக இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி தான் இருப்பாங்க. தமிழக நிறம்தான் அந்த பழங்குடி மக்களின் நிறமாக இருக்கிறது. அது அந்த மண்ணிற்கான நிறம். அந்த இயற்கையோடு ஆஸ்திரேலியா அந்த மண்ணீரோடு கலந்து நீங்கள் இயற்கையோடு கலந்து வாழும்போது அந்த மண்ணிற்குன்னு ஒரு நிறம், அந்த மண்ணின் கட்டுப்பாட்டிற்குள்ளே வர்றீங்க. அது தனது சாயத்தை உங்கள் மீது பூசும். அந்த மண் வந்து தனது சாயத்தை உங்கள் முகத்தில் பூசிவிடும், உங்கள் உடம்பில் பூசிவிடும், உங்கள் உடலில் கலந்து விடும். பூசாது, பூசினா கழுவிடுவீங்க, கழுவி தொடச்சிடுவீங்க. அதனால் அதுக்கு உங்கள் தோலோடு கலந்து விடும். இயற்கை தனது அடையாளத்தை உங்கள் தோலில் கலந்துவிடும், உங்கள் உடம்பில் கலந்துவிடும். அது மாதிரி ஆஸ்திரேலியா மக்கள் வந்து வெள்ளையாக இருக்காங்கள்ல, அது வந்து குடியேறினவங்களோட நிறம். ஆங்கிலேயர்கள் அங்கே போய் குடியேறியிருக்காங்க, அவங்களோட நிறம் தான் வெள்ளை நிறம். அவர்கள் வந்து அதை பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏசி ரூமில் இருக்காங்க, வெயிலில் உழைக்கிறது கிடையாது. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்குன்னு ஒரு நிறம் இருக்குது. அது வந்து என்ன நிறம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அங்கே உள்ள மக்கள் இயற்கையோடு வாழ்ந்தாங்க பாருங்கள். அந்த ஆங்கிலேயர்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட நிறம் என்னது? கருப்பு. அப்போது ஆஸ்திரேலியா மக்கள் 2040 பிறகு அங்கு வாழ்கிற வெள்ளை நிற மக்கள் அனைவரும் கருப்பாக மாறிவிடுவார்கள். ஏன்னா அவங்க 2040 பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் இயற்கையோடு கலந்து தான் வாழப்போகிறார்கள், விவசாயம் தான் செய்ய போகிறாங்க. அதனால் அவர்கள் வந்து அதனால் இயற்கைக்குன்னு ஒரு நிறம் இருக்குது, அந்த இயற்கைக்குன்னு ஒரு நிறம் இருக்குது. அந்த இயற்கை நிறத்தால் அவர்கள் ஆக்கிரமிக்கப்படுவார்கள், கட்டுப்படுத்தப்படுவார்கள். அந்த இயற்கையானது தனக்குன்னு உள்ள அந்த அடையாளத்தை அங்கு வாழ்கிற மனித உயிர்களின் உடம்பில் கலந்துவிடும். அதனால் ஆஸ்திரேலியாக்காரங்க 2040 பிறகு நீங்கள் அத்தனை பேரும் அந்த மண்ணின் நிறமான கருப்பு நிறத்திற்கு மாற்றப்படுவீர்கள் என்பதில் கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது. ஒரு 100 வருஷத்தில் அந்த மாற்றங்கள் வேகமாக நடக்கும். அப்படி மாறிக்கிட்டே போய் எல்லோரும் கருப்பாக இருப்பாங்க. அப்போ அந்த ஆஸ்திரேலியாவில் வாழ்கிற அத்தனை பேரும் ஒரே நிறத்தில் இருப்பார்கள். அப்போ நிறப்பொருத்தம், அப்போ அந்த மக்களிடம் நிறப்பொருத்தம் வந்து விடுகிறது. எல்லா மக்களும் நிற ஏற்றத்தாழ்வு அங்கே இருக்காது, நிறவேற்றுமை இருக்காது. ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறவங்க நிறவேற்றுமை எல்லாருமே ஒன்று தான். அந்த பழங்குடி மக்கள் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி இவங்களும் மாறிடுவாங்க. பழங்குடி மக்களோட முக அமைப்பு இருக்குல்ல, அது கூட மாறும். பழங்குடி மக்கள் அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் தான் அந்த மண்ணிற்கான முக அமைப்பு மாறும், நிறம் மட்டும் மாறாது. ஒரு மண்ணிற்கு ஒரு முக அமைப்பு இருக்குது. அந்த முக அமைப்பு ஜப்பானியர்கள்லாம் அவருடைய முகம் அப்படி இருக்கும், சீனக்காரங்கன்னா அவங்களுடைய முகம் அப்படி இருக்கும், பூர்வங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும், லைட்டாக இருக்கும். சீனக்காரங்களோட முகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதே மாதிரியான முக அமைப்பு அங்கே அதுமாதிரி இந்தியா. இப்போ வந்து ஆப்பிரிக்காக்காரங்க போய் சீனாவில் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2040 பிறகு அவங்களும் அப்படியே படிப்படியாக சீனக்காரங்களோட முக அமைப்புக்கு அவங்க உருவம் மாறிடும். அந்த இயற்கை வந்து தன்னை சார்ந்து வாழ்கிறவர்களை தனக்கு தகுந்தாற் போன்று மாற்றிவிடும், தனது அடையாளங்களை கலந்துவிடும். அதனால் நீ வந்து இயற்கையோடு கலந்து விட்டால், இயற்கையோடு கலந்து ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து விட்டாச்சுன்னு வச்சிங்களேன், இயற்கையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுவீங்க. இயற்கையோடு நீங்கள் கலந்துருவீங்க. அதுதான் வந்து இயற்கையோடு கலந்த வாழ்க்கைங்கிறது. என்னென்னா அந்த இயற்கைக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, இயற்கைக்குன்னு ஒரு நிறம் இருக்குது, அது உங்கள் உடலில் கலந்து விடும். அதனால் வந்து எப்படி வந்து ஆஸ்திரேலியாக்காரங்க வந்து 2040 பிறகு அடுத்து வருகிற 10, 20, 100 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லாருமே கருப்பாக மாறி விடுவார்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஜப்பானியர்கள் வந்து ஆப்பிரிக்காவில் போய் வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நாளடைவில் என்ன ஆகும், ஒரு 2040 பிறகு நாளடைவில் என்ன ஆயிடுவாங்கன்னா உயரமாக வாழ்வார்கள், வளர ஆரம்பிப்பார்கள், உருவமைப்பில் மாற்றம் ஏற்படும், உயரமாக வளருவாங்க. அப்புறம் நிறத்துலேயும் மாற்றம் வரும், கருப்பாக மாறிவிடுவார்கள், ஆப்பிரிக்கர்களாக மாறிவிடுவார்கள். அந்த கலப்பு ஏற்பட்டுவிடும், அந்த நிறக்கலப்பு. இயற்கை தனது அடையாளங்களை அவர்கள் வந்து அங்கே உள்ள உணவுகளை சாப்பிடுவாங்க. ஆப்பிரிக்காவில் என்ன கிடைக்குதோ அந்த உணவை வந்து ஜப்பானில் இருக்கிறவங்க போய் ஆப்பிரிக்காவில் போய் வாழ்கிறாங்க, குடும்பத்தோடு போய் வாழ்கிறாங்க. தலைமுறையாக வாழும்போது 2040 பிறகு இயற்கையோடு இணைந்து வாழும்போது, இயற்கையோடு கலந்து வாழும்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உணவுகளை சாப்பிடுவாங்க. அந்த வெயில், அந்த உழைப்பு, அந்த மண், அந்த தண்ணியை குடிப்பாங்க, அந்த இயற்கையோடு கலந்து வாழ்வாங்க. அப்போ உயரமாக வளர ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் வந்து கருப்பாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அந்த முக அமைப்பு, ஆப்பிரிக்காரங்களுக்குன்னு ஒரு முக அமைப்பு இருக்குது, அந்த முக அமைப்பு வர ஆரம்பிச்சிடும். இப்படி இயற்கையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போகிறது. இப்போ எல்லாருமே வெள்ளை நிறமாக மாறுறதுக்கு முயற்சி செய்கிறாங்களா, அதெல்லாம் என்னென்னாக்கா இயற்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு இவர்கள் வசதிக்கு தகுந்தாற் போன்று தங்களுடைய நிறத்தை தீர்மானித்து, எல்லாருக்கும் வெள்ளை நிறம் தான் பிடிச்சிருக்கு, வெண்மை நிற மோகம், அதை நோக்கி போகிறதுக்கு தான் இந்த இயற்கையிலேருந்து தங்களை வந்து அந்நியப்படுத்தி கொள்கிறார்கள். காங்கிரீட் கட்டடங்கள் கட்டி அதுக்குள்ளே புகுந்து ஒளிந்து கொண்டு இயற்கையை எட்டி பார்க்கிறார்கள், ஜன்னல் வழியாக இயற்கையை எட்டி பார்க்கிறார்கள். ஓஹோ வெளியே மழை பெய்கிறது, ஓஹோ வெளியே வந்து வெயிலை கொளுத்துகிறது
அப்படின்னா ஏசியை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்து, குளிர்ச்சி அதிகமாக இருக்குது. அப்படி இயற்கையிலேருந்து நம்மளை ஒழித்து கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குற அந்த வாழ்க்கை தான் நம்ம இன்றைக்கி வெள்ளையாக மாறுறதுக்கு காரணம். உலகம் முழுவதற்கும் எல்லோரும் வெள்ளையாக மாறிடணும் அப்படிங்கிறது, நம்மளால் முடியலனாலும் நம்முடைய பிள்ளைகளாவது வெள்ளையாகிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அனைவருக்குமே ஒரு நிறப்பொருத்தம் இருக்கும். எல்லாருமே அந்தந்த பகுதிக்குன்னு ஒரு நிறம் இருக்குது. அது மாதிரி ஒரு ஆப்பிரிக்காரங்க வந்து ஒரு இங்கிலாந்தில் போய் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2040 பிறகு தலைமுறையாக அவர்கள் வாழ்கிறார்கள். ஒரு 100 பேரை கொண்டு ஒரு 1000 பேர் அல்லது 1,00,000 பேரை வந்து 1,00,000 ஆப்பிரிக்காரர்கள் கருப்பாக இருக்காங்க, அவங்கள கொண்டு போய் இங்கிலாந்தில் போய் குடியமர்த்துறீங்க அப்படின்னா 2040 பிறகு அப்புறம் ஒரு 100-200 வருஷத்துக்குள்ள அவங்க அப்படியே வெள்ளையாயிடுவாங்க. அந்த இங்கிலாந்துக்காரங்களுக்குன்னு ஒரு முக அமைப்பு இருக்குது, அந்த நேரத்துக்கு வந்துடுவாங்க, அந்த முக அமைப்புக்கு வந்துடுவாங்க. ஆக வந்து ஒரு இயற்கைங்கிறது எந்த அளவுக்கு வலிமையானது. இயற்கையோடு கலந்து வாழும்போது இயற்கை தனது அடையாளத்தை தன்னை சார்ந்து வாழ்கிற உயிரினத்தின் மீது கலந்துவிடும் என்கிறது நம்ம மறந்துவிடும். அப்போ வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நிறைவேற்றுமை கிடையாது. ஒரு பகுதியில் வாழ்கிற மக்களிடம் நிறைவேற்றுமை இருக்காது. ஆனால் ஒரு நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இன்னொரு ஜப்பான் நாட்டுக்காரங்களோட நிறம் வேறையாக இருக்கும், ஆப்பிரிக்கா நாட்டுக்காரங்களோட வேறையாக இருக்கும். ஜப்பான் நாட்டுக்காரங்க மஞ்சையாக இருப்பாங்க அல்லது வெள்ளையாக இருப்பாங்க. ஆனால் ஆப்பிரிக்காவில் இருக்கவங்க 2040 பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க கருப்பாக தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு நேரத்தில் ஒரு நாட்டில் வாழ்கிற நிறத்தில் மாற்றம் இருக்காது. ஆனால் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே உள்ள அந்த நிறைவேற்றுமை என்பது மாறாது. நிறத்தில் வேற்றுமை இருக்கும். ஆனால் ஒரு நாட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க பாருங்கள் மக்கள், அவங்களுக்குள்ள நிறம் ஒற்றுமையாகத்தான் இருக்கும். ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு ஆப்பிரிக்காவில் வாழ்கிற மக்கள் வந்து கருப்பாக தான் இருப்பாங்க. அது மாதிரி ஜப்பானில் வாழ்கிற மக்கள் அனைவருமே வந்து அவங்க நிறம் வெள்ளையாக தான் இருப்பாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாட்டுக்குள்ளே ஒற்றுமை வந்துடும். இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒற்றுமையே கிடையாது. ஒருத்தன் வெள்ளையாக இருக்கான், ஒருத்தன் மாநிலம் இருக்கான், ஒருத்தன் கருகருன்னு இருக்கான், ஒருத்தன் வெள்ளைன்னு இருக்கான், ஒருத்தன் வந்து வெண்மை நிறம் அதிகமாகி அது வெண்புள்ளி வெண்குஷ்டம்லாம் வந்துடுது. வெண்மை நிறம் இது போதுமா, அவனுக்கு வெண்மை நிறத்துக்கு தானே ஆசைப்பட்டேன், இது போதுமா அப்படிங்கிற மாதிரி இயற்கை வந்து நம்மளை பார்த்து கேள்வி வைக்கிற மாதிரி ஒரு வெண்மை நிறம், அது வெள்ளைன்னா வெள்ளை, அப்படி ஒரு வெள்ளை அப்படிங்கிற மாதிரி இந்த வெண்மை நிற மோகம் தான் இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டு இந்த அளவுக்கு வெள்ளை இதுக்கு மேலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி இந்தியர்களோட பார்த்திங்கன்னா நிறைவேற்றுமைங்கிறது இந்தியர்களிடம் ஒற்றுமை இல்லாமல் போனதுக்கு இந்த நிறைவேற்றுமை தான் ஒரு காரணம். நிறைவேற்றுமையும் ஒரு மிக மிக முக்கிய காரணம். கருப்பாக இருக்காங்க, ஒருத்தர் மாநிறமாக இருக்காங்க, ஒருத்தர் வெள்ளையாக இருக்காங்க, ஒருத்தர் ரொம்ப வெள்ளையாக இருக்காங்க, ஒருத்தர் ரோஸ் கலரில் இருக்காங்க. இங்கே ஒரு ஒற்றுமையே கிடையாது. அப்போ ஆனால் இயற்கையோடு இணைந்த மாதிரி 2040 பிறகு இங்குள்ள மக்கள் அனைவரும் ஒரே நேரத்துக்கு வருவார்கள். தமிழ்நாட்டில் உள்ளவங்க அனைவரும் ஒரே நேரத்தில் இருப்பார்கள். அது மாதிரி கேரளாவில் உள்ளவங்க அனைவரும் ஒரே நேரத்தில் இருப்பாங்க. அந்த நிலத்துக்கு என்ன நிறமோ அந்த நிறத்தை அவர்கள் அடைவார்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கர்நாடகாவில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க கருப்பாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த நேரத்துக்கு அவங்க மாறிடுவாங்க. அந்த நேரம் ஃபுல்லாக அங்கே கர்நாடகாவில் வாழ்கிற மக்கள் அனைவருமே கருப்பாக தான் இருப்பாங்க. அது 2040 பிறகு. அதன் பிறகு வருகிற வருடங்கள் அனைத்தும் போக போக அந்த நிலத்துக்குன்னு ஒரு நிறம் இருக்குது, அந்த நிறத்தை தான் அவர்கள் அடைவார்கள். அது மாதிரி வட இந்தியர்கள் அந்த பகுதியில் வட இந்தியாவில் வாழ்கிற மக்கள் அவர்களுக்குன்னு ஒரு நிறம் இருக்குது, அந்த நிறத்தை தான் அவர்கள் அடைவார்கள். இப்படி நிற ஒற்றுமை ஒவ்வொரு பகுதியிலும் வந்துவிடும். அதனால் நிற வேற்றுமையும் அங்கே இருக்காது. இப்படி ஏகப்பட்ட பொருத்தம், நிற ஒற்றுமை, நிற பொருத்தம் எளிதாக இருக்கும். யாரும் வெளில இருப்பாங்க. அப்போனா திருமணங்கிறது ரொம்ப எளிதாக நடக்கும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு பொண்ணுக்கு ஆண் கிடைப்பதும் ஆணுக்கு பெண் கிடைப்பதும் திருமணம் செய்து கொள்வதற்கு துணை கிடைப்பது என்பது ரொம்ப எளிதான ஒரு விஷயமாக அங்கே இருக்கும். அது மாதிரி உடல் பொருத்தம், உடல் ஆரோக்கிய பொருத்தம். ஒருத்தருக்கு உடல் உறுதியாக இருக்குது, ஒருத்தருக்கு தொலைதொடர்ந்து தொப்பையுமா இருக்குது. இந்த உடல் பொருத்தம் இல்லை. இதெல்லாம் ஒரு நல்ல ஃபிட்டாக இருக்கிறவர் தனக்கு தேவையான காதலி அல்லது காதலனை வந்து ஃபிட்டாக இருக்கிற ஒருத்தரை தான் தேர்ந்தெடுப்பாங்க. தொப்பையும் தொந்தியுமா இருக்கிறவங்கள தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து உடல் பொருத்தமும் இங்கே தேவையாக இருக்குது. இந்த உடல் உறுதி பொருத்தம், திருமணத்திற்கு உடல் உறுதி பொருத்தமும் தேவையாக இருக்குது. இன்றைக்கி ஃபிட்டாக இருக்கவங்க ரொம்ப கம்மி, உடல் தொப்பையுமா குண்டாகவும் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ இவங்களுக்குள்ள உடல் பொருத்தம் நல்லா ஃபிட்டாக இருக்கிறவங்கள தான் திருமணம் பண்ணிப்பாங்க. தொப்பையும் தொந்தியுமா இருக்கவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பொருத்தமும் அமையணும். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் அனைவருக்குமே உடல் உறுதியாக இருக்கும். யாருக்குமே தொப்பை தொந்திங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான உணவை சாப்பிடுகிறார்கள். அங்கே வந்து மலிவான உணவுகளே கிடையாது. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற உணவே அங்கே கிடையாது. பச்சை காய்கறிகள் பழங்கள் தான் இருக்குது. பயிர் வகைகள், கடலைகள், இந்த மாதிரி கிழங்குகள், கீரைகள், தேன், பால், முட்டை, தயிர், மோர், இந்த மாதிரி உணவு தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஒரே மாதிரியான உணவு. இது வந்து உடலை பருமனாக்காது. எல்லோரும் வந்து சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க, எல்லாருமே உழைப்பார்கள். உடல் உறுதியாக அனைவருமே உடல் உறுதியாக இருப்பார்கள். அதனால் வந்து அங்கே வந்து உடல் பொருத்தத்தில் வந்து உறுதி பொருத்தம், உடல் உறுதி பொருத்தம், அதில் வந்து வேற்றுமை இருக்காது. அங்கே ஒற்றுமை தான் நிலவும். இங்கே வந்து நிறைய வேற்றுமை. ஃபிட்டாக இருக்கிறவங்க
100 பேர்த்துக்கு ஒருத்தர் தான் இங்கே ஃபிட்டாக இருக்காங்க, அல்லது 100 பேர்த்துக்கு 10 பேர் தான் இங்கே ஃபிட்டாக இருக்காங்க. அந்த மாதிரி வேற்றுமை இதெல்லாம் கடந்து தான் இங்கே ஒரு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. கருத்து வேறுபாடு, நிறைய கருத்து வேறுபாடு, வன்முறை உணர்ச்சி, சிலருக்கு வன்முறை உணர்ச்சி இருக்கும், சிலர் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ஆக வந்து மனித இயல்பில் வேற்றுமை இங்கே தற்போதுள்ள இயந்திர அறிவியல், நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற தற்போதைய இயந்திர அறிவியல் உலகில் மனித இயல்பில் வேற்றுமை இங்கு நடைபெறுகிறது. வேற்றுமை இருக்கிறது, வேற்றுமை கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது ஒருத்தர் கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க, கெட்டவங்க நல்லவங்க, இது வேறு குணப்பொருத்தம் வேறு இருக்குது. பாருங்கள், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் கெட்டவங்க நல்லவங்க, ஏமாத்துறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, நேர்மையானவங்க, இந்த மாதிரி நேர்மை இல்லாதவங்க, இப்படி ஏகப்பட்ட வேற்றுமை. இதெல்லாம் கடந்து தான் நேர்மையாக இருக்கிறவங்க நேர்மையானவங்கள தான் கல்யாணம் பண்ணுவாங்க, நேர்மை இல்லாதவங்களுக்கு நேர்மையானவங்க ஒத்துக்காது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் கல்யாணங்கிறது இங்கே நடக்குது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து நேர்மை இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க, அங்கே நேர்மையானவங்க தான் இருப்பாங்க, நல்லவங்க தான் இருப்பாங்க. குணத்தில் பொருத்தம், எல்லோரும் ஒரே மாதிரியான குணம் இருக்கும். அங்கே நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் எல்லாருக்குமே ஒரே குணம் தான் இருக்கும். அது மாதிரி நேர்மை, எல்லாருமே நேர்மையாக இருப்பாங்க. காரணம் என்ன, அங்கே எல்லாருக்கும் தேவையானது கொடுக்கப்பட்டு விடும், ஏற்றத்தாழ்வுகள் அங்கே கிடையவே கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா பணம், காசு, வியாபாரம், விற்பனை அதெல்லாம் அங்கே கிடையாது. அதனால் பணத்தை சம்பாதிப்பதற்காக பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பணமே அங்கே கிடையாது. அதனால் எல்லாருக்கும் நிலம் கொடுக்கப்படுகிறது. தங்கம் அதெல்லாம் கிடையாது, எல்லோரும் உடல் உழைப்பார்கள், மகிழ்ச்சியாக வாழ்கிற ஆடல், பாடல், காதல், ஓவியம், கலை, கற்பனை, அறிவு பொருத்தம். ஒருத்தர் இங்கே தற்போதுள்ள நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் அறிவு பொருத்தம், ஒருத்தர் முட்டாளாக இருக்காங்க, ஒருத்தர் அறிவோடு இருக்காங்க, ஒருத்தர் பகுத்தறிவோடு சிந்திக்கிறாங்க, இன்னொருத்தர் கடவுள், சிலை வழிபாடு, இந்த மாதிரி மதம், இந்து மதம், இஸ்லாமிய, கிறிஸ்தவ மதங்கிற மூட நம்பிக்கையிலும் சாக்கடையில் ஊறி போய் கிடைக்கிறார்கள். இப்படி ஏகப்பட்ட வேறுபாடு, இதெல்லாம் கடந்து தான் இங்கே கருத்து வேறுபாடு, இதெல்லாம் கடந்து தான் ஒரு திருமணம், ஒரு காதல் என்பது நிச்சயிக்கப்படுகிறது. இப்போ மத மூட நம்பிக்கைகள் ஊறி போயிருக்கிற ஒரு பெண்ணோ, மத நம்பிக்கையே இல்லாத ஒரு ஆணும் திருமணம் செய்து கொண்டு வாழ்வது கடினமான விஷயம். ஆக இந்த பொருத்தமும் தேவைப்படுகிறது. இது 2 பேரும் சகஜமாக பேசிக்கணும்ல, சகஜமாக உரையாடணும்ல. காதல் என்பது உரையாடுவது தானே. அப்படிங்கும்போது உரையாடணும் அப்படிங்கும்போது கருத்து வேறுபாடு உள்ள முரணான நம்பிக்கை உடைய இருவர் காதலிப்பது ரொம்ப கடினமான விஷயம். அதனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உள்ள இருக்கிற ஏகப்பட்ட வேற்றுமைகள் இங்கே ஒரு பொருத்தம் என்பதே இங்கே அந்தளவு சாத்தியமே இல்லை. ஒரு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பது சாத்தியமே இல்லை. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் தரையில் படுக்கணும்னு ஆசைப்படுவான், பெட்டுங்கிறது அவனுக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு மனைவி பெட்டில் படுக்கணும்னு ஆசைப்படுவான், பெட்டில் பஞ்சு மெத்தையில் படுத்தா தான் பெருமையாக இருக்கும். அல்லது ஒரு மனைவி தரையில் படுத்தாதாங்க எனக்கு நல்லாயிருக்கும். ஒரு கணவன் என்ன பண்ணுவான், பஞ்சு மெத்தையில் படுத்திருப்பான். அப்போ இந்த மாதிரி வாழ்க்கை முறையில் ஏகப்பட்ட வேற்றுமைகள், ஒரு பொருத்தமே இருக்குது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு பெட்டு எதுவுமே கிடையாது, எல்லோரும் குடிசையில் தான் இருப்பாங்க, பெட்டு அந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை முறையில் ஒரு ஒற்றுமை, இப்படி நிறைய விஷயங்கள் அங்கே உறவுமுறைக்கு வாய்ப்பாக இருக்கும். எங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒருவரிடம் உறவுமுறை ஏற்படுவதற்கு, அன்பு செலுத்துவதற்கு அங்கே தடைகளே கிடையாது. இங்கே அன்பு செலுத்துவதற்கு தடையாக இருக்கிறது, வெறும் கல்யாணத்துக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஒருவரை நேசிக்க வேண்டுமென்றால் அவரும் ஒரே மாதிரியான வருமானத்தை சம்பாதிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரே சாதி நம்பிக்கை, ஒரே மத நம்பிக்கை, பொருளாதாரத்தில் ஒரே மாதிரியான நிலை இருக்க வேண்டும். கல்வி எல்லாம் ஒரே மாதிரியான கல்வி தகுதி, தொழில் தகுதி, இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் ஒருத்தரிடம் அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இங்கே அந்த மாதிரி வேற்றுமைகள்லாம் இல்லை. அதனால் ஒருத்தர் இன்னொருத்தர் அன்பு செலுத்துறது அங்கே ஈஸி, ரொம்ப எளிது. அதனால் அன்பு செலுத்துவதற்கு பொருத்தங்கள் தேவையாக இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் அன்பு செலுத்துவது, ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்பது என்பது நிறைய வேற்றுமைகளை கடந்து இங்கு அது சாத்தியமே இல்லை. அன்பு செலுத்துவது என்பது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமே இல்லை. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பிறரிடம் அன்பு செலுத்துவது என்பது எளிது. ஏன்னா அங்கே வேற்றுமைகளே இல்லை, வெறும் ஒற்றுமைகள் தான். நீ வேற நான் வேற இல்லை, வயது தான் வேறு வேற்றுமை என்பது வயதில் தானே தவிர, வயது, விருப்பம் இதுதான் தவிர மற்றபடி செயற்கையான வேற்றுமைகள் எதுவுமே இல்லை. அதனால் அங்கே உறவுமுறை, அன்பு, பாசத்தோடு பிறரிடம் பழகுவது, சமத்துவம், அன்பு தான் பெரிது என அவர்கள் புரிந்து கொண்டு வாழ்வது என்பது அங்கு எளிது.